பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 103ஆம் சங்கீதத்திலே அந்த 2வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் அநேக நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஆகவே தான் வாசிக்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அப்படி அவர் என்ன நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அந்த 3ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனத்து வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது தேவன் மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார். 2வதாய் அவர் குணமாக்கினார், நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார். அவர் நம்மை மன்னித்தார், நம்முடைய நோய்களை அவர் குணமாக்கினார். 3வதாக கிருபையினாலே இரக்கங்களினால அவர் முடிசூட்டினார். அதாவது 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கிருபையினாலே இரக்கங்களினாலே அவர் முடிசூட்டினார். அது மாத்திரமல்ல, 4வதாக அவர் அழிவுக்கு விலக்கி காத்தார். ஆண்டவர் தாமே நம்மை அழிவுக்கு, எல்லா விதமான அழிவுக்கு அவர் விலக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார். 5வதாக 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நன்மையினால் அவர் திருப்தி ஆக்குகிற தேவன், அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன். ஆகவே இந்த நாட்களில் இந்த 5 காரியங்களை நினைத்து நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். காரணம் என்ன? முதல்ல அவர் நம்மை மன்னித்தார், நம்மை குணமாக்கினார், நம்மை கிருபையினால் நம்மை முடிசூட்டினார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்டு கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை திருப்திப்படுத்தினார். அதே போல் அதே வசனத்தில் இன்னொரு காரியம் இருக்கிறது, மறுபடியும் தேவன் வாழ வைத்தார். கடைசி அந்த வரியில் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே தேவன் மறுபடியும் நம்மை வாழ வைத்தார். ஆகவே நம்மை வாழ வைத்த, நம்மளை மன்னித்த, நம்மளை குணமாக்கின, நம்மை மீட்டு கொண்ட, கிருபையினால் முடிசூட்டின, நன்மையினால் திருப்திப்படுத்தின, மறுபடியும் வாழ வைத்த தேவாதி தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரித்து அவர் செய்த இந்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிதான காரியங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். மறுபடியும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு போதுமான பலனை தருவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிற ஆண்டவரே, நீர் மன்னிக்கிற தேவனாக இருந்தீர், ஆண்டவரே நீர் குணமாக்கிற தேவனாக இருந்தீர், நன்மையினால் கிருபையினால் நீர் முடிசூட்டுகிற தேவனாக இருந்தீர், திருப்திப்படுத்துகிற தேவனாக இருந்தீர், எல்லா அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்ட தேவனாக இருந்தீர், மறுபடியும் வாழ வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் இன்னும் பெரிதான காரியங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், எல்லாருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் நிறைவேற்றுவீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் என் தேவன் கிரியை செய்து நீர் மறுபடியும் வாழ வையும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.